மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 2 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தேடப்பட்டு வந்தவர் கோவில்பட்டி பேருந்து நிலையத்தில் நிற்பதை பார்த்து பாதிக்கப்பட்டவர்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். பிடிபட்ட நபர் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற CISF வீரர் எனவும் பணி வாங்கி தருவதாக 40 பேரிடம் பணம் பெற்றுக்கொண்டு போலி பணி நியமன ஆணையை அவர் வழங்கியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் விருத்தபுரீஸ்வரர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 800 காளைகள் இடம்பெறும் நிலையில் 240 வீரர்கள் களம் காண்கின்றனர். சென்னை வடபழனி பகுதியில் தங்கையுடன் நடந்து சென்ற பெண் பத்திரிகையாளரிடம் மொப்பட்டில் வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். பெண் அளித்த புகாரில் CCTV பதிவு காட்சிகளை கொண்டு கோடம்பாக்கம் CRP கார்டன் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரை கைது செய்த போலீசார் மொப்பட்டையும் பறிமுதல் செய்தனர். கொடைக்கானலில் 3 நாட்கள் தற்காலிக தடைக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரிக்கு செல்ல மீண்டும் வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. காட்டு யானைகள் குட்டியுடன் முகாமிட்டு இருந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேரிஜம் ஏரிக்கு செல்ல வனத்துறை தற்காலிக தடை விதித்தது. காட்டு யானைகள் அடர்ந்த வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்ததால் தடை நீக்கப்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரிக்கு செல்ல ஆர்வத்துடன் நுழைவு கட்டணம் செலுத்தி அனுமதி சீட்டை பெற்று வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள ஓனாங்குடியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர்கள் சார்பில் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. சிறிய மாடு பெரிய மாடு என 2 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 53 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டி அருகே தயாநிதி என்ற இளைஞர் தனது வீட்டின் 2வது மாடியிலிருந்து கீழே விழும் காட்சி CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. குண்டு உப்பலவாடி பகுதியைச் சேர்ந்த தயாநிதி மாடியிலிருந்து தவறி விழுந்தாரா அல்லது தற்கொலை முயற்சி செய்தாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் நடிகர் யோகி பாபு நெய் தீபம் ஏற்றி சாமி தரிசனம் செய்தார். புதிய படத்திற்கான படப்பிடிப்பு காட்சிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் நிலையில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளையொட்டி சென்னை உயர்கல்வி மன்ற வளாகத்தில் உள்ள சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள தனது இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு சசிகலா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் மொபட் மீது கண்டெய்னர் லாரி மோதியதில் சட்டக்கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். மதுரவாயலைச் சேர்ந்த 24 வயது இரட்டையர்களான ஜீவா, சதீஷ் ஆகியோர் பொறியியல் கல்லூரியில் படித்து வரும் நண்பர் ஷியாம் சுந்தருடன் கோயம்பேட்டிலிருந்து மொபட்டில் வீட்டிற்கு சென்றபோது லாரி மோதியதில் ஜீவா உயிரிழந்தார். மற்ற இருவரும் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். கடலூர் மாநகராட்சியில் வரி பாக்கி செலுத்தாதவர்களின் வீடுகளுக்கு கடப்பாறையுடன் செல்லும் ஊழியர்கள் பாக்கி செலுத்தவில்லை எனில் குடிநீர் இணைப்பை துண்டித்து வருகின்றனர். நடுத்தர மக்களிடம் கடுமை காட்டும் மாநகராட்சி நிர்வாகம் பல லட்சம் ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளவர்களை கண்டுகொள்வதில்லை என கூறி சிலரின் பெயரை குறிப்பிட்டு நகரில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. போஸ்டரில் குறிப்பிடப்பட்டிருப்பவர்கள் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றிருப்பதால் வரி வசூலிக்க முடியவில்லை என மாநகராட்சி ஆணையர் காந்திராஜ் கூறினார். ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை பயணம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை நாகர்கோவிலில் கன்னியாகுமரி தொகுதி MP விஜய் வசந்த் தொடங்கி வைத்தார். பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நாகராஜா கோயில் திடலில் தொடங்கி வெட்டூர்ணி மடத்தில் நிறைவு பெற்றது.
கொடைக்கானலில் இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற இருக்கும் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை வரவேற்கும் விதமாக பிரையன்ட் பூங்காவில் இறுதிக்கட்ட நடவு பணியில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஊட்டியிலிருந்து வரவழைக்கப்பட்ட மேரிகோல்டு, சால்வியா உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட உயர் ரக பூக்கள் வகைகளும் 50,000க்கும் மேற்பட்ட நாற்றுகளும் நடப்படுவதாக பூங்கா நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் மாசி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நீல நிற பட்டு உடுத்தி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். யாகசாலை பூஜைகள் முடிந்த பின் சரப வாகனத்தில் மேளதாளங்கள் முழங்க 4 ராஜ வீதிகளில் வலம் வந்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தனியார் குடிநீர் நிறுவனத்தினால் தங்கள் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக கூறி காலி குடங்களுடன் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டனர். அதியமான் கோட்டையில் ஏரியில் அரசு சார்பில் அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் அமைப்புகளை செயலிழக்க செய்த தனியார் நிறுவனம் புகாரளிக்கும் மக்களையும் மிரட்டி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட 36 வார்டுகளிலும் கிளீன் மயிலாடுதுறை, கிரீன் மயிலாடுதுறை என்ற சிறப்பு திட்டத்தில் மெகா தூய்மை பணிகளை தொடங்கி வைத்த ஆட்சியர் மகாபாரதி தானே கடத்தில் இறங்கி குப்பைகளை அகற்றினார். 15 ஜேசிபி இயந்திரங்கள், 40 டிராக்டர்களுடன் நகராட்சி ஊழியர்கள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வலர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே நெல்லுமார் காட்டில் கடந்த 15ஆம் தேதி எரிந்து கருகிய நிலையில் ஆண் சடலம் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது மகளுடன் ஏற்பட்ட காதலை கைவிட மறுத்ததற்காக நண்பர் நாகேஷ்குமார் என்பவரை அடித்துக் கொன்று உடலை தீ வைத்து கொளுத்தியதாக நாகராஜன் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். பக்கவாதம் ஏற்பட்டு மூளைச்சாவு அடைந்த 44 வயது தனியார் நிதி நிறுவன மேலாளரின் உடல் உறுப்புகள் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தானமாக வழங்கப்பட்டது. சின்ன மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த குணசேகரனின் உடல் உறுப்புகளை அவரது உறவினர்கள் தானமாக அளித்ததைத் தொடர்ந்து தேவைப்பட்ட மருத்துவமனைகளுக்கு உறுப்புகள் அனுப்பி வைக்கப்பட்டன. குணசேகரன் உடலுக்கு மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் மரியாதை செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குமாரமங்கலம் ஜிஎஸ்டி சாலையில் டிராக்டர் டிப்பர் மீது பார்சல் லாரி மோதிய விபத்தில் டிராக்டர் ஓட்டுநர் இருக்கையுடன் தூக்கி வீசப்பட்டு தலையில் ஏற்பட்ட பலத்த காயத்தால் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். பார்சல் லாரி நிற்காமல் சுமார் 100 மீட்டர் தூரம் டிராக்டரை இழுத்துச் சென்று பாலத்தில் மோதி நின்றது. பார்சல் லாரி பிரேக் செயலிழந்ததால் விபத்து நேரிட்டதாக காயமடைந்த அதன் ஓட்டுநர் போலீசாரிடம் கூறியுள்ளார்.